வணக்கம், கிருஷ்ணா லேண்ட் சர்வேலேருந்து. இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டிடிசிபி லேஅவுட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நியூ ஜாப் கிரியேட் பண்ணதும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒய்ஃபை டைப். இதில் பின்னாடி என்எஃப்சின்னு எழுதியிருக்கிறதுல ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி டச் பண்ணியிருக்கோம். இதை மிஷினில் டச் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆகிடும். இங்கே போய் இதை டச் பண்ணாலே இந்த பேஸ் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கனெக்ட் ஆனதும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போயிட்டு பேஸ். இப்போ நம்ம நெட் யூஸ் பண்ணி இதில் பண்ணுறோம். ரேடியோ யூஸ் பண்ணால் ரேடியோ பேஸு, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் சிம் பேஸ். சிம் பேஸில் போயிட்டு ஒரு அக்செப்ட் கொடுத்துட்டோம். அக்செப்ட் கொடுத்ததும் இந்த இடத்தினுடைய கோஆர்டினேட்ஸை அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கேட்கும். இதுக்கு கோஆர்டினேட் சிம்பிள் இருக்கும். அதை நீ கிளிக் பண்ணும்போது இந்த பாயிண்டினுடைய கோஆர்டினேட் வந்து அப்சர்வ் ஆயிடும். அஞ்சு செகண்ட் டைம் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தா மறுபடியும் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்தா டைமர் ஓட ஆரம்பிக்கும். டைமர் ஓடினதும் இந்த பாயிண்டினுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து அப்சர்வ் ஆயிடும். கீழே பார்த்தா இதோட நார்த்திங் ஈஸ்டிங் எலிவேஷன் வரும். ஓகே கொடுத்ததும் ஸ்டேஷன் செட் ஆயிடும். 2 செகண்ட் வெயிட் பண்ணது, ஸ்டேஷன் செட் ஆயிடும். Successful base configuration. இதே மாதிரி இப்போ இந்த ரோவரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ரோவரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி 2 டைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒய்ஃபை, இல்லைன்னா ப்ளூடூத். ஒய்ஃபை ஒர்க் ஆகாதப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் இதில் டச் பண்ணாலும் போதும், இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும். இந்த 2 கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ரோவர் டைப்பு சேஞ்ச் பண்ணணும். Successfully, a new base station location has been created. இன்ஸ்ட்ருமெண்ட் ரோவர், இதில் போயிட்டு சிம் ரோவர் கொடுத்துட்டு அக்செப்ட். கார்னரில் வச்சுட்டு இதில் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணாலும் மெஷர் ஆயிரும், இல்லைன்னா இதில் மெஷர் பண்ண ஆப்ஷன் கொடுத்துரும். கிளிக் பண்ணால் இந்த பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மெஷர் ஆகிடும். மொதல் பாயிண்ட் மெஷர் ஆனதும் இது 2 பிளாட்டும் பிரிகிற இடனால இதில் ஒரு பாயிண்டோட ஜாயிண்ட் எடுத்துருக்கோம். கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். எல்லா பவுண்டரி பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணதும் அதை ஆட்டோகேடுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு ட்ராயிங்கில் நம்ம அலைன் பண்ணதுக்கப்புறம் பவுண்டரியில் தூக்கி கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பவுண்டரியில் டீவியேஷன் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சில சமயங்களில் டிடிசிபி சைட்டில் உள்ள பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு கிடைக்கும். ஆஸ் பர் ஃபீல்டில் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதை கிளைண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸை வந்து நமக்கு அவங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். அப்போ ஏதாவது பிளாட்ஸில் கொஞ்சம் லென்த்து கூடுதலாக அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு தேவைன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்டை பொறுத்தவரை ஒரு சின்ன டிவியேஷன் இருக்குது. அந்த டிவியேஷனை கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஃபீல்டில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை மெயிலில் ஷேர் பண்ணிக்கணும். மெயிலில் எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கணும். நார்மலாக நீங்கள் மொபைலில் மெயிலில் ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் மெயிலில் எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிற காமிக்கும். மெயிலில் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேடுங்கிற ஆப்ஷனில் போய் அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேக் அவுட் ஆப்ஷன் கொடுத்தா இதில் இருக்கிற கேமரா கனெக்ட் ஆகும். இதில் மொத்தமாக 2 கேமரா இருக்கும். மேலே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா. மேலே உள்ளது இந்த டைரெக்ஷனில் போகும். பாயிண்ட் ரொம்ப க்ளோஸ் வரைக்கிங்கில் வந்தது. கீழே உள்ள கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ இதில் கேமராவில் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்வேர்டாக போகணுங்கிறத காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமரா காமிக்கிற ஆங்கிள்லேயே நம்ம நடந்துட்டு இப்போ நம்ம ஸ்டேக் அவுட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் எந்த லொக்கேஷன் காமிக்குதுங்கிறத அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆங்கிளோட டேரக்ஷனில் நம்ம ஃபாலோ பண்ணி நடந்து ஃபீல்டில் போய் மார்க் பண்ணணும். முதல்ல மார்க் பண்ணிவிட்டு கிளைண்ட்டிட்ட காமிச்சு அவங்களோட அப்ரூவல் வாங்கிக்கணும். அவங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபீல்டில் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டராக இருக்கும். ரெண்டாவது அதில் ரீஒர்க் வராது. பாயிண்ட் மார்க் பண்ணதும் அதில் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.